வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்மையில் தமிழகத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவா அவதூறு ஷாவா என தெரியவில்லை. தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது என அவதூறு பரப்பியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. ஜனவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ளதாக தகவல். கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை மேடை ஏற்ற திட்டம். தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லியில் இருப்பவர்கள் ஆள வேண்டுமா என்பதே இந்த தேர்தல் என முதலமைச்சர் விளாசல். அதிமுகவிற்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்களும் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்வதுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். தமிழகத்தில் கலவரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை ஈடேறாது. மக்கள் எப்போதும் அரசு பக்கம் நிற்பதாகவும் பேச்சு. கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடேறல. அது இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. ஆண்டிலேயே மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் 55,000 லேப்டாப்கள் வீணடிக்கப்பட்டதாகவும் சாடல். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டாரு. எப்போ? 2019ஆம் ஆண்டு நிறுத்திட்டார். அப்ப அதுவும் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 68 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 55,000 லேப்டாப்புகளை வீணடிச்சுட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க. திண்டுக்கல்லுக்கு புதிதாக 8 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள 14 கோடி 20 லட்சம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் 337.84 கோடி மதிப்பீட்டில் 111 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 212 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து உறுதி செய்தார் அன்புமணி. பாமகவுடனான தொகுதி பங்கீட்டை முடிவு செய்துவிட்டோம். எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை பின்னர் அறிவிப்போம். மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும். பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்துள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. எங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி.
ராமதாஸ் குறித்த கேள்விக்கு பதில் அளிப்பதை தவிர்த்த அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கூட்டணி முடிவை தாமே எடுப்பேன் என ராமதாஸ் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அன்புமணியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். கட்சியின் விதிப்படி ராமதாஸ் மட்டுமே கூட்டணி குறித்து பேச உரிமை உள்ளவர் என்றும் பாமக அறிக்கை. அதிமுக பாமக கூட்டணி எதிர்பார்த்த ஒன்றுதான் என சீமான் கருத்து. திருவிழா நேரத்தில் நடக்கும் நாடகம் போல இதுவும் நாடகம் எனவும் விமர்சனம். அது எதிர்பார்த்ததான் ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒன்று தான் வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்த்ததான். அதில் ஒன்று பாமக சார்பில் ஜனவரி 9ஆம் தேதி அன்று விருப்ப மனு பெறப்படும் என ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணி தரப்பு ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ராமதாஸ் அதிரடி. விஜயை சந்தித்து பேசியது உண்மைதான் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம். விஜய் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறி உள்ளார் எனவும் கருத்து. விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. சந்திப்பு இந்த மாதிரியான அவர் ஒரு சக்தி தான். அதை மறுக்கவே முடியாது, யாரும் அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார். அதிக தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை என பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம். காங்கிரஸ் யாருடன் கூட்டணி வைக்கும் என்பது தொடர்பான முடிவை தலைமை எடுக்கும் எனவும் திட்டவட்டம். அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. இது எதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியை 60 வருஷத்துக்கு பலவீனமாகவே போயிட்டு இருந்துச்சு. இதை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மாநில அளவில் ஆர்டர்லி முறையை ஒழிக்கும் வகையில் அனைத்து மாவட்ட அளவிலும் ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். 2 வாரங்களில் உள்துறை செயலாளர் அறிவிப்பு வெளியிட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல்லில் 61 புதிய பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வாகனங்களையும் வழங்கினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு. ஆவணங்களை மொழிபெயர்ப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் காரணமாகவே தாமதம் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கு. ஈரோடு நீதிமன்றத்தில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜரான நிலையில் விசாரணை மார்ச் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஆவின் கிரீன் மேஜிக் பால் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 22 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம். கிரீன் மேஜிக் பாலின் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்ந்ததாக தகவல் வெளியான நிலையில் ஆவின் நிர்வாகம் மறுப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனவரி 10ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் புதுவை, காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
பொங்கல் பண்டிகையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் எண்ணை அறிவித்து அரசு போக்குவரத்து துறை கடும் எச்சரிக்கை. தஞ்சையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரை நிற்க வைத்து மருந்து செலுத்தியதாக வீடியோ பரவிய நிலையில் செவிலியர் பணி நீக்கம். நோயாளியிடம் அலட்சியமாக செயல்பட்ட புகாரில் சுகாதாரத்துறை நடவடிக்கை. பாஜகவின் ஐடி பிரிவு தயாரித்த செயலி மூலம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்து வருவதாக மம்தா பானர்ஜி சாடல். தகுதியான வாக்காளர்களையும் இறந்தவர்கள் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக வெளியான செய்திகளுக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் மறுப்பு. ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு பிறகு கடந்த 3 மாதங்களாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கவில்லை என விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,870க்கு விற்பனை.